இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாட் இஸ் இதுங்க நீங்க டூயிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சோ சாரி, நான் வலிக்கு மருந்து சாப்பிட்டேனா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சாரி. ஏங்க அதுதாங்க கேக்குறேன். உங்களை தூங்க தானே சொன்னாங்க. உங்களை யாருங்க எந்திரிச்சு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் பண்ணிக்கிறேன். விடுங்க நீங்க சும்மா இருங்க. நீங்க சுடு தண்ணி வச்சாச்சு சரிங்களா? போய் சட்டை போட்டு குளிச்சிருங்க. குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் ரெடியா இருக்குது, சாப்பிட்டுருவீங்களா? நீங்க விடுங்க. என்ன கொணவனே ஆகுது. நான் பார்த்து விடுங்க. நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க. விடுங்க அதை அப்படிதான் ஸ்டைலு. அதுக்கப்புறம் சட்டை போட்டு நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புடவை கட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கிறேன், அம்மா அண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல வேண்டாம், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க. ஏன்? சாரி, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. டபுளா இல்லை? சரி விடுங்க. அந்த அஞ்சலியும் அத்தையும் வராங்க. அவங்க அம்மாவும் அஞ்சலியும் வராங்களா? ஆமா. நீங்க சொல்லிட்டீங்களா? எனக்கு அடிபட்டுருச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்க பதட்டம். இல்லங்க அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லைங்க. இது வேற மேட்டர். வேற மேட்டர்னா எதுக்கு வராங்க? அது அப்புறம் சொல்றேன், விடுங்க. நான் சொல்றேன், நீங்க விடுங்க. அவங்க டபுளா இருப்பாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க சரிங்களா? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க சரிங்களா? நீங்க அது வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருங்க. தூக்கத்தை போடுங்க. வேலை எதையும் பண்ணிடாதீங்க சரிங்களா? நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். சிடம் தேங்க்யூல வேணா நீங்க சிடம். சரி, வேலை தான் பண்ணக்கூடாது. என்னம்மா, ஏன் நின்னுட்ட? வா உள்ள போலாம். என்னம்மா? மா, இது நம்ம அக்கா இருக்கிற வீடு. பழசெல்லாம் யோசிக்காத. வா உள்ள போலாம். துளசி அக்கா, துளசி அக்கா. அத்தை, என்னத்த இவங்க எதுக்கு திடீர்னு நீங்க வந்திருக்காங்க? அதானே, அன்னைக்கு கல்யாண சீர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவமானப்படுத்திட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்திருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? அத்தை இருங்க, நான் போய் விசாரிக்கிறேன். அக்கா வாங்க 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 அத்தை. வா அஞ்சலி, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. சம்மந்தி அம்மா வருவாங்க. நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. அட பரவாயில்ல, உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா, இவங்க வேலை வேணும்னு கேக்குறாங்க. அம்மா, அப்பா இந்த தொகுதியோட எம்எல்ஏமா, உதவினா நம்ம வீடு தான் தேடி வருவாங்க. அம்மா, ஓட்டு கேட்கும் போது ஒவ்வொரு வீடா போய் நின்னோம்ல, அதை மறந்துட்டீங்களா? அக்கா, நீங்க அந்த மனுவை கொடுங்க. அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் அப்பாட்ட பேசி உங்க வீட்டுக்காருக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் சரிங்களா? ரொம்ப நன்றிப்பா. அத்தை, அம்மா எதை நினைச்சு பேசினாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்படிதான். மன்னிச்சிருங்க அத்தை. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அத்தை நீங்க வீட்டுக்கு வரணும்? சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி, அது மட்டும் இல்ல, துளசியும் பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். சரிங்க அத்தை, நீங்க பார்த்துட்டு போங்க, நான் வந்துடுறேன்.
இந்தாங்க. கடவுளே, நீங்க போய் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கம்மா. நான் டாக்டர் கிட்ட பேசிடுறேன். வேற எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அப்பா இதுக்கே அவங்க ஒத்துக்கல. நான் வற்புறுத்தி அப்பா எல்லாம் பண்ணுவார்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரி, சாப்பிட்டு போங்க. ஒரு வேலை இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். பரவாயில்லண்ணே. அக்கா மேடம் மேலே 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 போய் பாரு. வாமா. ஃபைல் இந்தாங்க. அத்த மேலே ஒண்ணுமே புரியலையே. இந்த மாதிரி சில உயிர்களை காப்பாத்துறதுக்கு நாம உதவி பண்ணாதான் நாம செஞ்ச பாவம் போகும். ஏங்க நீங்க எதுக்குங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றீங்க? ஏய், நாம செய்யற பாவ புண்ணியம் எல்லாம் நம்ம பிள்ளைங்கள தான் வந்து சேரும். இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நீ இரு. எனக்கு மகேஷ் ஒருத்தன் தான் பிரச்சனை. ஆனா இந்த வீட்ல உனக்கு நிறைய பேர் பிரச்சனையா இருக்காங்க. இது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருந்து எனக்கு ஆறுதல் சொல்றியேக்கா. பழகி போச்சு அஞ்சலி. நான் இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் அவங்க என்ன அப்படி ஏத்துக்கல. பரவாயில்ல, அதுக்கு ஒரு காலம் வரும். இங்க பாரு, அவங்கள பத்தி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவங்க உங்க 2 பேர்கிட்ட ஏதாவது கோவமா பேசினாங்களா? பேசினாங்க தான். பதிலுக்கு இது என் அக்கா வீடு, இந்த வீட்டோட மருமக என் அக்கான்னு நானும் சொல்லிருப்பேன். அதுக்குள்ள கதிர் மாமா வந்து தடுத்துட்டாரு. பரவாயில்லையே, முன்ன விட நீ ரொம்ப பக்குவமாயிட்ட. கொஞ்ச நாள் நான் அந்த சைக்க கூட வாழ்ந்தேன்ல, அந்த வலி எனக்கு நிறைய பக்குவத்தை கொடுத்துருச்சுக்கா. மறுபடியும் அவனால ஏதாவது பிரச்சனை வந்ததா? அவன் இல்லைனாலும் அவன் வேலையாளங்களை வச்சு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால மொத்தமா நான் அவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடலான் இருக்கேன். கேஸ் போட போறேன். நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான் அஞ்சலி. நான் உடனே ஒரு நல்ல லாயரை பாக்குறேன். சரிக்கா, நீ உள்ள குளிக்க போ, நான் சாரி எடுத்து வைக்கிறேன். 2வது கபோர்ட்ல இருக்கு. சரி, பார்த்து போ.